ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் கடைசி காலத்தினுடைய அடையாளமாக பவுல் சொன்னது போல கடைசி நாட்களில் நடைபெறுகிற தவறான உபதேசங்கள், மந்தையை கலைக்கிற ஓநாய்கள், இவளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக சகோதரர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது உண்மையுள்ள மனுஷனிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உண்மையுள்ள ஊழியத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. பசுந்தோல் போர்த்திய ஓநாய்களாக இன்றைக்கு சபைக்குள்ளே நுழைந்து சபையாரையும் ஊழியக்காரையும் திருடி கொண்டு போகிற ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஆகாரமே உண்ணாமல் அநேக நாள் உயிர் வாழ முடியும் என்று, அது ஒரு தவறான உபதேசம். இரண்டாவதாக, கம்யூனியன் மாத்திரம் எடுத்து 7 வருஷமும் 10 வருஷமும் உயிரோடு இருக்க முடியாது. அதற்கு வேதத்தில் அநேக ஆதாரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவனவன் நிதானித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் அவன் மரண ஆக்கினைக்குள்ளாகப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே, இது நாம் வாழ்நாள் பூராவும் பிழைப்பதற்காக அல்ல, நம்மை நாமே நிதானித்து தேவனுக்கு நேராக த கம்யூனிகேஷன் வித் காட் இஸ் அ கம்யூனியன். கம்யூனியன் ஏன் எடுக்க வேண்டும் என்றால், நான் தேவனோடு வைத்து கொண்டிருக்க அந்த தொடர்பு அறாமல் இருப்பதற்காக தான் அது. இதை போல் கெர்பி சொல்கிற அநேக உபதேசங்களில் ஒன்று நடைமுறைக்கு அது ஒத்து வராத ஒன்று. கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டவர்கள் அநேகர் எழும்புவார்கள். வேதத்தினுடைய வசனத்தின்படி சொல்லப்படாத எந்த உபதேசமும் அது கள்ள உபதேசமும் கள்ள தீர்க்கதரிசியுமே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கும் ஊழியர்களாகிய உங்களோட கூடவும், திருச்சபையினுடைய விசுவாசியின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களோட கூடவும் இவ்விதமான நிலையில் உங்களை சந்திப்பதை குறித்து ஒரு பக்கம் மனத்தளர்ச்சி உண்டு பண்ணினாலும், மறுபக்கம் இந்த எச்சரிப்பின் தொனியானது இன்றைக்கு திருச்சபைகள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு அவருடைய சத்திய வசனங்களின் வெளிப்பாடுகளினாலே இன்றைக்கு சபைகளை கஷ்டப்பட்டு ஊழியர்கள் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வெளிப்பாடுகளை கொண்டு வந்து ஜனங்களை கொடுத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் நீதியின் மேல் நீதியும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு சுத்தமுள்ள ஒரு திருச்சபையை உருவாக்க பிரயாசப்படுகிற ஊழியர்களே, விசுவாசியின் பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டும். இன்றைக்கு கிருபை என்ற பெயரிலே புதிய சத்தியங்கள், புதிய வினோதமான துர்ச்செய்திகள் சபைக்குள்ளே கொண்டு வந்து நுழைத்து தேவனுடைய சத்தியத்தை முரண்பாடாக போதிக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள சுவிசேஷகர்களும் இன்றைக்கு சென்னை பட்டணத்தையும் தமிழகத்தையும் ஒரு விதத்திலே சபைகளை பாழாக்க வேண்டும் என்று சத்துரு எடுத்த ஒரு திட்டத்தின் கீழ் திருச்சபைகளுக்குள்ளே நடக்கிற கூட்டங்களை யார் பேசுகிறார்கள்? யார் சத்தியத்தை பேசுகிறார்கள்? யார் தேவனை குறித்தும் இயேசுவை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் அவர் வைத்து போன விதிமுறைகளில் வாழ்வதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்கள் தேவை, தலைவர்கள் தேவை, தகப்பன்மார்கள் தேவை, உபதேசிக்கக்கூடிய உண்மையுள்ள சத்திய வேதத்தின் போதிக்கின்ற தைரியமாக பாவத்தை பாவமாக கண்டிக்கக்கூடிய கிருபை என்ற வார்த்தையினாலே பாவத்தை மூடி மறைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய கிருபை எனக்கு அவசியம் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். தேவனை விட்டு விலகி போகக்கூடிய கிருபை எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என் இயேசுவை நான் சந்திக்க வேண்டும். தேவன் தந்த கிருபையினாலே நான் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொண்டு அவரை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நின்று கொண்டிருக்கிறேன். கிருபையை தேவன் திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசியின் பிள்ளைகளுக்கும் கொடுத்ததினுடைய காரணம், நாம் எதை வேண்டாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. அந்த அளவற்ற கிருபை உங்களையும் என்னையும் நீதிக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க செய்ய போகிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார்.
அவருடைய வருகையிலே நாம் சுத்த மனசாட்சியோடு கூட, சுத்தமுள்ள மனசாட்சியோடு கூட, பரிசுத்தமாய் தேவ தந்த கிருபையோடு கூட வாழ்ந்து சத்தியத்திலே ஜீவித்து சத்தியத்தின்படி வேதத்தின்படி நாம் வாழ்ந்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிருபையை தேவன் தருகிறார், கிருபைக்குரிய வசனத்தை தேவன் தந்திருக்கிறார். இரண்டையும் படித்து பார்க்கும் பொழுது அவர் எதை இதை கொண்டு சொல்லுகிறார் என்ற வெளிப்பாட்டை நீங்களே அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு, சர்ச், be careful, be watchful, be prayerful, and let the Holy Spirit safeguard and protect the church. May God bless you.